ராஜயோகமே. இந்த சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா 5, 7, 10 கிரகங்களை ரொம்ப சிறப்பாக அமைப்பு அமைந்திருப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு லாட்ரி யோகம் என்றே சொல்லலாம். ஒரு பொற்கால யோகம் என்றே சொல்லலாம். ஜனவரி மாதம் குடும்ப பெண்கள்லாம் சரி, குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, சேர்ந்து போயிட்டு நகை எடுக்கிற யோகம் அமோகமாக இருக்கிறது. நகை ஏதாவது அடகு வைத்திருந்தால் கூட இந்த மாதிரி அதை மூட்டிட்டு வருவீங்க. எப்படி நகை அடகு வச்சிருந்தாலும் அதை மூட்டு வரத்துலாம் உங்களுக்கு இந்த யோகம் இந்த முறை கண்டிப்பாக இருக்கிறது. கடன் பிரச்சனையிலே இருந்தாலும் கடன் அடைக்கிறதுக்கான யோகம் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கிறது. எப்படின்னா பழைய கடன் கண்டிப்பாக அடைப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு யோகம் உங்களுக்கு. தொழிலிருந்து அதுவும் மெயினாக வந்து பார்ட்னர் தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கும். பார்ட்னரில் புதுசாக தொழில் கூட ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி யாராவது வந்து கேட்குறாங்க பார்ட்னர் நம்ம செய்யலான்னு சொல்லி, பார்ட்னர்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் இறங்கலாம், தொழில் ஆரம்பிக்கலாம். பேச்சு கேட்கலன்றாங்களா, இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்க போக்கில் நீங்கள் போய் பிடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் வழிக்கு வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் பேச்சு கேட்பாங்க. உங்கள் மனசு பிள்ளைகளை பற்றி இருந்த மனக்கவலைகள் எல்லாம் நீங்கள் போகிறது. குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 5ல் திருகோணத்தில் அமைந்திருப்பது அது ஒரு யோகமே. 7ல் சனியும் சீக்கிரம் அமைந்திருப்பது அது இன்னும் அதிகமான யோகம். 10ல் குரு பகவான் அமைந்திருப்பதும் ராஜயோகமே. இந்த சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா 5, 7, 10 கிரகங்களை ரொம்ப சிறப்பாக அமைப்பு அமைந்திருப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு லாட்ரி யோகம் என்றே சொல்லலாம். ஒரு பொற்கால யோகம் என்றே சொல்லலாம். ஜனவரி மாதம் இந்த தை திருநாள் வரும்போது, இந்த ஜனவரியில் இந்த பொங்கல் திருநாளில் பொங்கல் பொங்குவது போல் உங்கள் குடும்பத்தில் சிம்மராசினரிடம் இருக்கும் பொங்கல் என்று பொங்குவது போல் உங்கள் மனதில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகிறது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக அமைந்திருப்பது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஒரு சாதகமான அமைப்பே என்று சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியத்திலேருந்து பார்த்தா, அதாவது பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கோபக்காரராக, நீங்கள் எதையுமே வந்து நாம் நினச்சி தான் செய்வேன், மற்றவர்கள் என்ன எனக்கு புத்தி சொல்லுவது என்று அடுத்தவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. காட்டுக்கு ராஜா மாதிரி வீட்டுக்கு ராஜாவாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப பிடிவாத குணமாக இருப்பீங்க. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா இந்த மாதம் ரொம்ப அமோகமாக இருக்கிறது. உங்களுக்கு 2ல் கேது இருப்பது ஒரு சில தடைகளை கொடுத்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு அதெல்லாம் தடைகளாக விலகி குடும்பத்தில் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் போக 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 அதெல்லாம் விலகி உங்களுக்கு மிக சிறப்பாக குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள், கண்டிப்பாக குடும்பத்தில் மன கஷ்டங்கள் இருக்கும். அதாவது கணவனுக்கு கண்ட மனைவி பிடிக்கல, மனைவி கண்ட கணவன் பிடிக்கல, அதாவது மனைவிக்கு வந்து நாத்தனார் கொடுமை, மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, கணவனும் சரியாக பேச மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 2ல் கேது இருப்பது இந்தமாரி பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணி கொடுப்பார். குடும்பத்தில் பல குழப்பங்களையும் பல கஷ்டங்களையும் பல விரோத போக்களையும் கொடுத்துட்டு இருப்பார். அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் 10 தேதிக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பொங்கல் தை திருநாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். எல்லா தடைகளும் குடும்பத்தில் விலகப் போகிறது. குடும்பத்தில் இருந்த ஆணுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது. குடும்ப தலைவராக நீங்கள் ஓடி ஓடி உழைச்சி நல்ல பேர் இல்லையே என்று ஒரு வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பாராட்டுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. உங்களுடைய உழைப்பு வீண் போகாத உங்களுக்கு 10ல் குரு பகவான் இருப்பது நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் தொழிலில் அமோக வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும், பண வரவு தாராளமாக கிடைக்கும். அதே போல் வந்து தொழிலில் பல மடங்கு நீங்கள் உயர்ந்து பல பிரான்ச்சுகள் ஓப்பன் பண்ணதெல்லாம் ஆதாயமாக இருக்கிறது. தொழிலாளர்கள் நல்ல ஆதாயம் இருக்கிறது. தொழிலாளர் மூலம் நல்ல ஆதாயம் இருக்கிறது. உங்களுடைய தொழில், அதாவது உங்களுக்குள்ள வேலை செய்யும் வேலையாட்களை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. ஆள் பற்றாக்குறை வந்து ஆட்கள் எடுக்க போகிறீர்கள். கம்பெனியாலும் சரி, ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் ரொம்ப அநேகமாக நீங்கள் ஆள் எடுப்பீங்க. அதாவது மெயினாக வந்து துணி கடை, நகை கடை, ஜவுளி கடை, அந்த ஸ்வீட் கடை,
இதெல்லாம் பதிலாக ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆள் தேவைப்படும், உங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த முறை கண்டிப்பாக அதில் ஆள் எடுக்க போகிறீங்க. அதாவது நகை வாங்குகிற யோகம் இருக்கிறது. 10ல் குரு இருப்பதனால் கண்டிப்பாக குடும்ப பெண்கள்லாம் சரி, குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி சேர்ந்து போயிட்டு நகை எடுக்கிற யோகம் அமோகமாக இருக்கிறது. நகை ஏதாவது அடகு வைத்திருந்தால் கூட இந்த மாதிரி அதை மூட்டிட்டு வருவீங்க. எப்படி நகை அடகு வச்சிருந்தாலும் அதை மூட்டு வரத்துலாம் உங்களுக்கு இந்த யோகம் இந்த முறை கண்டிப்பாக இருக்கிறது. கடன் பிரச்சனையிலே இருந்தாலும் கடன் அடைக்கிறதுக்கான யோகம் ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்கிறது. எப்படின்னா பழைய கடன் கண்டிப்பாக அடைப்பீங்க. அப்படியே கடை வாங்கினாலும் அதை நல்லபடி தான் பயன்படுத்திங்க. 100 ரூபா கடை வாங்கினா அதனால் 1000 ரூபா முதலீடு போட்டு எடுப்பீங்க. அதெல்லாம் வந்து ஆதாயமாக இருக்கிறது இந்த மாதத்தில். அதனால் வந்து கடன் பிரச்சனை இல்லை, வருமானம் அருமையாக இருக்கிறது. குரு பகவான் 10ல் இருப்பால் தொழில் அமோகமான தொழில். எந்த தொழில் செய்கிறவங்களாலும் சரி, தொழில் அதிபர்லேருந்து சின்ன தொழில் பெட்டிக்கடை வைத்திருப்பவர்லேருந்து தொழில் அதிபர் வரையில் இந்த சிம்ம ராசி நேயர்கள் தொழில் பொறுத்தவரையில் ரொம்ப அமோகமாக வெற்றிகரமாக போட்டி பொறாமை இதெல்லாம் தடைகளில் நீக்கி ரொம்ப ஆபமாக தொழில் போய் கொண்டு இருக்கிறது. அதனால் தொழில் தொழிலால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதம் அருமையாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. 5ல் சூரியன் இருப்பது உங்களுடைய பூர்வீக சொத்து பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை என்று இயங்கிக் கொண்டு இருப்பவர்களும் அப்பா சொத்து வந்து வரல, அம்பு வழக்கு கோர்ட்டில் இருக்கின்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்பா சொத்து இந்த மாதம் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அது நடக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டில் இருந்தால் கூட கண்டிப்பாக அது முடிஞ்சு அப்பா சொத்து பிள்ளைகளுக்கு இந்த மாதம் சேரத்துக்கு அருமையான வாய்ப்பு இது. சூரியனால் ஆதாயம் கண்டிப்பாக அது கிடைக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. அரசியல்வாதியால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்கிறது. அதேபோல் அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு 5ல் இருக்கும் சூரிய பகவானால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் அதாவது இடமாற்றம் கேட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும், பதவி உயர் கிடைக்கும். தடைப்பட்டு இருந்த அரசாங்கத்தில் தடைப்பட்டிருந்த அதாவது காசு ஏதாவது வர வேண்டிய தடைப்பட்டிருந்த இன்க்ரிமெண்ட்டு இல்லை வேறு ஏதாவது அரியரு ஏதாவது தடை இருந்தாக்கா அதெல்லாம் விலகி இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு அந்த காசு வந்து சேரும். பொருளாதார தடை நீங்கும். அரசாங்கத்தில் கூடுமான வரையில் அரசு வேலை இருப்பவர்கள் லஞ்சம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதனால் சில சிக்கல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்தில் குடும்பங்களில் கவனம் தேவை. அரசு வேலையில் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் இந்த மாதம் சற்று உங்களுக்கு மனம் ஆறுதல் அளிக்கும் வரையில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கும். 7ல் சனியும் சுக்கிரனும் இருப்பது மிக சிறப்பு. பார்ட்னர்ஷிப் ரொம்ப அமோகமாக இருக்கும். நட்பு வட்டாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். தொழில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற பார்ட்னர் தொழில் ஒருத்தருக்கு மனசாபங்கள் விலகி கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ பார்ட்னர்ஷிப்பில் அந்த அளவுக்கு வருமானம் பெருகும். சனியும் சுக்கிரனும் 7ல் இருப்பது ரொம்ப அருமையான ஒரு யோகம் உங்களுக்கு. தொழிலிருந்து அதுவும் மெதுவாக வந்து பார்ட்னர் தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கும். பார்ட்னரில் புதுசாக தொழில் கூட ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி யாராவது வந்து கேட்குறாங்க பார்ட்னர் நம்ம செய்யலான்னு சொல்லி பார்ட்னர்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் இறங்கலாம், தொழில் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள உறவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய அதாவது கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரிஞ்ச கணவன் மனைவிக்குள்ள ஒன்று சேரத்துக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒன்று சேரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. டைவர்ஸ் ஆகியிருந்தால் கூட பிரிஞ்சு அதை வாபஸ் வாங்கிட்டு ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. தூரத்தில் இருக்கிற கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் வேலை செஞ்சுருக்கிறாங்களா 2 பேரும் ஒரு இடத்துக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனால் மனைவிக்கு ஒரு ஆதாயமும் மனைவிக்கு கணவன் ஒரு ஆதாயமும் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. மனைவிக்கு இருந்த அந்த நாத்தனார் கொடுமை, மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை, வாழ்க்கையை வெறுத்து போனவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து நண்பர் மூலியமாக நட்பு மூலியமாக எல்லாம் அந்த சங்கடங்களாக தீர்த்து வைக்கப்பட்டு ஒற்றுமையாக இருப்பீர்கள். நட்பு வட்டாரம் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. மனதுக்குள்ளே இருந்த ஈகோ பிரச்சனைலாம் தூக்கி வீசிட்டிங்களா நீங்கள் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. யார் உங்களை வின் பண்ணத்துக்கு ஆள் இல்லாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க குடும்பத்தில். அதனால் ஈகோ பிரச்சனை விட்டு நீங்கள் ஒற்று சேருங்க. பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்கலன்றாங்களா இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்க போக்கில் நீங்கள் போய் பிடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் வழிக்கு வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் பேச்சு கேட்பாங்க. உங்கள் மனசு பிள்ளைகளை பற்றி இருந்த மனக்கவலைகள் எல்லாம் நீங்கள் போகிறது. நீங்கள் நினச்ச மாதிரி பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மன சந்தோஷப்படுற மாதிரி நல்லா படித்து
கல்யாணத்துக்கு அதாவது கல்யாணத்துக்காக காத்திருக்கும் பெண் ஆனாலும் சரி பையனாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு அந்த மாதத்தில் ஒரு நல்ல வரன் அமையும். சிறப்பாக வந்து ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அந்த பிள்ளைகளுக்கு பற்றிய கவலை, திருமண கவலையெல்லாம் உங்களுக்கு நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவு கண்டிப்பாக வரப்போகிறது. குறிப்பாக இந்த பிள்ளை வரம் கேட்டு காத்து கொண்டு இருப்பவர்கள், எப்படி பிள்ளை வரம் கேட்டு காத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். புத்திர பாக்கியம் அருமையாக இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் போகாத கோயில் இல்லை, போகாத வேண்டாத சாமி இல்லைன்ற கவலை இருந்தவர்களாம் இந்த மாதம் அருமையாக இருக்கிறது. அதனால் உங்கள் சுயதாயத்தை ஒரு முறை ஜாதகத்தை கொடுத்து அதுக்குண்டான பலனை தீர்வை நீங்கள் பாருங்கள். அனைத்தும் நலமுடன் இருக்க உங்கள் குலதெய்வம் அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.